எப்படிப்பட்டவர் தெரியுமா? தபூக்குடைய போர்க்களம் கடும் பயங்கரமான வறட்சி, அதாவது கடும் கோடை. அந்த நேரத்தில் தபூக்கு 20,000 பேர் போறாங்க, வாகனம் இல்லை, அவ்வளவு கஷ்டம். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாரெல்லாம் தர்மம் கொடுங்கன்றாங்க. ஒரு போராட்டத்துக்கு போகணும்னா தியாகம், அல்ல அந்த டைமை கொண்டு வருவான், கொடுக்குறீங்களான்னு கேட்பான். கொடுத்தாதான் போகலாம். இதான் தியாகம், இதான் தியாகம், அதான் பொறுமை, இதான் பாடம், ஜன்னாக்குரிய குவாலிஃபிகேஷன். சோ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? கொண்டு வந்து தங்க காசுகளை கொண்டு வந்து கொட்டுறாங்க. உஸ்மான் ஃபில் ஜன்னான்னாங்க ரசூலுல்லாஹ், உஸ்மான் ஃபில் ஜன்னான்னாங்க. கொஞ்சம் பாருங்கம்மா புல்லாளு. அப்ப இந்த பிள்ளை தலையை கொஞ்சம் முள்ள வசக்கால எடுங்க. அப்ப உஸ்மான் ஃபில் ஜன்னான்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப ஜன்னான் எப்ப சொன்னாங்க? அதாவது கொற்ற யாரு கொடுக்குறாங்களோ அவர் சொர்க்கவாசின்ட்டாங்க. அள்ளி 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 கொடுத்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிற இடம் தெரியுமா? இந்த மையவாடிகளுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்து அழுவார், தேம்பி தேம்பி அழுவார், நினைச்சு நினைச்சு அழுவார். ஏனப்பா அழுகுறீங்கன்னு கேட்டா, இதுக்குத்தானே அடுத்த கட்டம், வெற்றியும் தோல்வியும் தெரிகிற இடமாச்சே, இந்த இடத்துல வெற்றி பெறணும் என்பதற்கு தேம்பி தேம்பி அழுவார். அப்படிப்பட்ட உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முற்றுகையிடுறாங்க, வளர்ச்சி முற்றுகையிடுறாங்க. இந்த உம்மத்து மேல வச்ச கௌரவமும் கண்ணியமும் கொஞ்சம் பாருங்க. வந்து முற்றுகையிடுற நேரம் கேட்கிறாங்க சில தோழர்கள், என்ன செஞ்சிருவோம், முடிச்சிருவோமா, வெட்டுவோமா? ஏனென்றா எத்தனை போர்க்களத்தை சந்திச்சிருக்கிறாங்க. குஃபார்களை ஓட ஓட அடிச்சவர்கள், பட்டியலில் நின்று போரிட்டவர்கள், இதெல்லாம் பெரிய மெட்டரா அவர்களுக்கு. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அதாவது மதீனாவிலே எனக்காக ஒரு துளி ரத்தம் வடிவதை நான் விரும்ப மாட்டேன். எனக்காக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் ஷஹீதாக்கப்படுவீங்க என்று. எனக்காக ஒரு ரத்த துளி வரக்கூடாது. அப்துல்லாஹ் இப்னு சபா பள்ளியில தொழுவிக்கிறான், தொழுவுங்கண்டாங்க, போய் தொழுவுங்கண்டாங்க ஜமாத்துல. மதீனாவுடைய ஆட்சியில மதீனா கலங்கம் ஏற்படக்கூடாது, மதீனால பிரச்சனை வந்துடக்கூடாது என்பதற்காக நிக்கிற நேரம் ஊடு புகுந்து வெட்டினார்கள், வெட்டினார்கள், கொலை செய்தார்கள். அதாவது ஷஹாதத்தை அடைந்தார் அவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுவர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்டுடைய கல்புகள் எப்படி இருந்தது தெரியுமா? அல்லாஹ்வுடைய, எனக்காக மதீனாவுடைய மண்ணிலே ஒரு இரத்த துளி விழ வேண்டாம், நீங்க சண்டை பிடிக்காதீங்க முஸ்லிம்களோட, வேண்டாம், முஸ்லிம்கள் தானே அவர்களும் என்று சொல்லி முஸ்லிமோடு இன்னொரு முஸ்லிம் சண்டை பிடிக்க வேண்டாம் என்று நிப்பாட்டினார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம் என்றா யார்? யார் முஸ்லிம்? மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானி வ யதிஹி. ஒரு முஸ்லிம் என்றா ரசூலுல்லாஹ் வரைவிலக்கணம் கொடுக்கறாங்க. நீண்ட நேரம் தொழுதவர், நிறைய தர்மம் கொடுத்தவர், நிறைய தஹஜ்ஜுத் தொழுதவர், இதெல்லாம் செய்யணும். ஆனா முஸ்லிம் என்றா யார் தெரியுமா? இன்னொரு முஸ்லிம், இந்த முஸ்லிமால் இன்னொரு முஸ்லிம் பாதிக்கப்படாமல், எவர் நாவாலும் எவர் கரத்தாலும் இன்னொரு முஸ்லிம் பாதுகாக்கப்படுகிறாரோ அவர்தான் முஸ்லிம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எத்தனை முஸ்லிமை பாதுகாத்துட்டீங்க? எத்தனை முஸ்லிம் மானத்தை கொண்டு வந்து நடு சந்தையில வச்சீங்க? எத்தனை முஸ்லிம் விஷயத்தில் ஒழுங்கா பேசுனீங்க? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அதான் பிரச்சனை. தௌஹீத் ஜமாத் என்று ஒன்று உருவாக்கினார்கள். அந்த ஜமாத் இந்தியாவில் வந்த நேரம் கொள்கை 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 கொள்கைன்னு சொன்னார்கள். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் என்றார்கள். ஆனா ஒரு இடத்துல அவர்கள் தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரொம்ப மோசமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வீடியோ கிளிப்பை நான் பார்த்து அசந்து போயிட்டு, வல்லாஹி நரகத்தின் நாய் என்கிறார், நரகத்தின் நாய் என்கிறார். புகாரில வர செய்தி, அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான்னு சொன்னதுக்கு மறுமையில அல்லாஹ் கேட்பான் அந்த அடியான கூப்பிட்டு, எங்க பாவ நான் மன்னிக்க மாட்டேன்னு சொன்ன அடியான், என் அதிகாரத்தை எப்படி நீ கையில் எடுப்பான்னு அல்லாஹ் கேட்கிறானே, நரகத்தின் நாய் என்று எப்படி நான் சொல்லுவேன்? எப்படி சொல்லுவேன்? முடிவு என்னாகும்? இந்த அளவுக்கு பேசுற நிலைமைக்கு சிலர்கள் தள்ளிட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நாவு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை குர்ஆன் சுன்னாண்டு வருவோம், பொறுமை இழந்துருவோம், மன்னிக்க மாட்டோம், மன்னித்து மறப்போம், சேர்ந்து நடப்போம், அழைப்போம், பாசமாக பேசுவோம், கௌரவமா நடத்துவோம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நீ இது என்ன நகரம் என்று கேட்டாங்க, இது என்ன நாடு என்று கேட்டாங்க. எல்லாத்தையும் சஹாபாக்கள் சொல்கிறோம், இது எல்லாத்தையும் விட ஒரு மூமினுடைய மானம் புனிதம் என்றாங்களே, அந்த மானத்தில் கை வைத்தால் அல்லாஹ் என்னையும் உங்களை மன்னிக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒருவர் பாவமே செய்து விட்டார் என்றால் அவருக்கு பட்டம் ஷேக் ஜானி, அதாவது விபச்சார
அல்லாஹ் தஹஜ்ஜத்தில் உட்கார்ந்தவர் தேம்பி தேம்பி அழுது அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டு மனித புனிதராக மாறினார். யாருக்குடா பாவம் வரும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த ஜமாத்தா இருந்தாலும் எல்லாம் சரி என்று பேச முடியாது. பிழை பிழைதான். அது எந்த ஜமாத்தாக இருந்தாலும் பிழை பிழைதான். இந்த இடத்திலே தௌஹீத் ஜமாத் என்று சொன்ன தௌஹீத்வாதிகள் என்று சொல்ல சிலர்கள் நாவடக்கம் இல்லாமல் விரும்பியதை பேசுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை மன்னிக்கணும். பேசுவதற்கு ஒரு முறை இருக்கிறது. அவர்கள் எப்படி பேசினார்கள் என்பதை மிக தெளிவாக வரலாறு நெடுகிலும் நாம் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவையெல்லாம் படிக்கிற நாம் பண்பாக பாசமான முறையில் எங்க கல்புகளுக்குள்ள அந்த மாற்றம் வரவில்லை என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் மெஹராபுக்கு வருகிறார்கள் தொழுவிப்பதற்கு. அன்றைக்கு அவர் மௌத்தாகிற நாள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உம்மத்துடைய ஈமான நீங்க பாத்தீங்கன்னா சஹாபாக்கள் கிட்டவும் வைக்கலாத யாரையும் பெருமானாரை கண்டவர்கள், பழகினவர்கள், பேசியவர்கள். அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையா நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். சில பேர் கொஞ்சம் அவரை கவனமா பார்த்து, நீங்க மௌத்தானா அடுத்தது உங்க பிள்ளைக்கு ஆட்சியை வசியத்து பண்ணுங்க, அடுத்தது பிள்ளைக்கு சொல்லணும்னா ஆட்சியில பிரச்சனை வந்துடக்கூடாது. அவர் சொல்கிறார், வல்லாஹி இப்படி நான் மௌத்தாக மாட்டேன், வல்லாஹி இப்படி நான் மௌத்தாக மாட்டேன், என்னை கொல்லுவார்கள் என்றார் ரசூலுல்லாஹ். அப்படித்தான் சொன்னார்கள். அந்த நோய் கடுமையான நோய், மௌத்துன்னு நினைக்கிற மாதிரி நோய், அந்த அளவுக்கு ஈமான்ல உறுதி. ஆனால் அவர் அதில் எழும்பிட்டார். அதே மாதிரி ரமலானுடைய 17வது நாள் அவரை குத்துவார்கள் அலி பின் அபி தாலிப். அவர் ஷஹாதத்தை அடைவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் சொன்ன எதுவுமே அணுவா அப்படியே நடக்கு. ஆனால் நான் இப்பொழுது சொல்வது உமர் பின் கத்தாப். பெருமானார் சொன்னார், உமர் நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள். அந்த ஷஹாதத்தை உமர் அடைகிற நேரத்தில் பள்ளிவாசலில் தொழுவிக்கிறார். அது சுபவுடைய நேரம். சுபஹுடைய நேரத்தில் புகார்ல நீங்க பார்க்கலாம், வந்தவர் வழமையாக சூரத்து நஹல் ஓதுவார் அல்லது சூரத்து யூசுப் ஓதுவார். இந்த ரெண்டு சூறாக்கள்ல ஒன்று ஓதுவார்ண்டா முதல் ரகாத்துல எல்லாரும் வந்து சேருவதற்காக கொஞ்சம் நீட்டமா தொழிப்பார். வழமையாக அமீருல் முஃமினீன் வந்து 12 வருஷ ஆட்சி, மிக பிரம்மாண்டமான அளவுக்கு ஆட்சி பறந்து விரிந்திருக்கிறது. ஆனால் அவருடைய ஆடையில ஒட்டு போடப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் படிச்ச மகாத்மா காந்தி அசந்து போயிட்டார். இந்தியாவுக்கு ஒரு உமர் வேணும் என்றார். இந்தியாவுக்கு ஒரு உமர் வேணும். பெருமானிடம் பாசறையில் வந்தவர்கள் அரசியல் செய்தார்கள். இந்த அரசியல் செய்யவில்லை. கோடி கோடியா கொற்ற நேரம் ஜக்காத்துல அவர் ஆடைகளில் அவருக்கு புதிய ஆடை வேணும் என்று ஒட்டு போடல. வாங்க சல்லி இல்லை. கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்க மாட்டார். மௌத்தாகிற நேரம் 86,000 கடன். என்ன கடன்னா கவர்மெண்ட்ல எடுத்த கடன். விச்சு கெட்டுங்கிறார்கள் அப்துல்லா இப்னு உமருக்கு. இப்னு உமர் கெட்டுங்கள், கெட்டிட்டு தான் மௌத்தாகிறார். அவர் கவர்மெண்ட்ல சம்பளமா எடுக்கல. 12 வருஷ ஆட்சியில ஒருவா சம்பளம் எடுக்காம கடனா எடுத்ததை கட்டி முடிக்கிறார். அல்லாஹ்வுடைய இல்லையாலே இதெல்லாம் வரலாறில் படிக்கிறவர்கள் திகைத்து போறார்கள், ஆச்சரியப்படுறார்கள். இவ்வளவு பிரம்மாண்டமான இடமா? இப்படிப்பட்ட ஜஸீரத்துல் அரபை தாண்டி உலகத்தை ஆட்சி செய்த மாமன்னர் உமர் பின் கத்தாப், அவருடைய ஆட்சியுடைய கடைசி முடிவை பாருங்கள். 63 வயது பள்ளியில நிற்கிறார். 12 வருஷம் அழகான ஆட்சி அரபிய தீபகற்பத்திலே. அந்த ஆட்சியுடைய முடிவு எப்படி தெரியுமா? பள்ளியில வந்து சஃபை பிளந்து ஒருத்தன் குத்துறான். அபூலுலு ஃபைரூஸ் குத்துற நேரம், கீழே விழுகிற நேரம், முன்னாடி நின்ற ஒரு தாபி, அவர் ரசூலுல்லாஹ்வை கண்டவர் அல்ல, அங்க நிக்கிறவர், முன் சஃப்ல நிக்கிறவர், இந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவர் ரசூலுல்லாஹ் மௌத்தான, அதாவது காணாதவர், அவர் தாபி, அடுத்த ஜெனரேஷன் அம்ர் பின் மைமூன். அவர் பக்கத்துல நின்று சொல்கிறார், நான் கண்ணால கண்ட நடந்தது. ஏன்னா நான் முன் சஃப்ல, உமர் பின் கத்தாப் அங்க நிக்கிறார். இப்படி நிக்கிற நேரம் சஃப்ப பலந்துட்டு வந்து குத்தினான். குத்துற நேரம் உமர் பின் கத்தாப் கீழே விழுந்தார். என் கண்ணால பார்த்தேன். பக்கத்துள்ள சஹாபியுடைய கையை பிடிச்சு சலா முன்னாடி தள்ளி தொழுங்க